ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெல்லி ஃபேட் அதாவது வயித்து கொழுப்பை குறைக்கிறதுக்கான டே 1 ஒர்க் அவுட் தான் பார்க்க போறோம். நீங்க வெறும் வயித்துல பண்ணணும். 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஒர்க் அவுட்டு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னா ஹை ஸ்டெப்பிங். இதுதான் நீங்க பண்ணணும். 30 செகண்ட் இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டா பண்ணணும். உங்களால வேகமா பண்ண முடியல அப்படின்னா, நீங்க ஸ்லோவா ஒவ்வொரு லெக்கா இந்த மாதிரி ஸ்லோவா பண்ணலாம். இது பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்க வயித்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொரு லெக்கா பண்ணுங்க. அது பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னா ஜம்பிங் ஜாக்ஸ். இந்த ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட் என்னென்னா உங்கள் ஃபுல் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்கள் ஹார்ட் ரேட்டு உங்கள் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை 30 to 45 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். தேர்ட் ஒர்க் அவுட் ஸ்டாண்டிங் பைசைக்கிள். இந்த ஒர்க் அவுட்டும் இடுப்பு பகுதியில் இருக்க தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட் என்னென்னா உங்களோட உடம்புல இருக்கிற கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் 30 to 45 செகண்ட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது டே 1 அப்படிங்கிறதுனால நீங்கள் 30 செகண்ட் வரைக்கும் போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைடு ஹிப்பில் ஃபீல் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஃபோர்த் ஒர்க் அவுட் அப்டமினல் கிரன்ச்சஸ். இந்த ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட் என்னென்னா உங்கள் ஃப்ரண்ட் சைடு இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது செகண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி இல்லாமல் ரெப்புடேஷன் அதாவது கவுண்ட் கனெக்ட் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டே 1 அப்படிங்கிறதுனால நீங்கள் 15 கவுண்ட் பண்ணுவேன். அப்டமனுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்கள் ஃபுல் பாடியுமே அத்லெட்டிக் பாடி மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஹெல்த்தி லைஃப்பும் வாழலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஒர்க் அவுட் ஹீல் டச்சு. இந்த ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு அன்வான்ட் கொழுப்பை கரைச்சிட்டு உங்கள் 6 பேக் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையை உங்கள் ஹீலை போய் டச் பண்ணிட்டு வரணும். அதாவது உங்கள் குதிங்கால டச் பண்ணிட்டு வரணும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு சைடு ஹிப்பில் உங்களுக்கு ஃபீல் ஆகணும். இடுப்பு பகுதியில் ஃபீல் ஆனால் தான் நீங்கள் இந்த ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ணுறீங்கிறது அர்த்தம். இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா அதை ப்ராப்பராக நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத நினச்சிட்டு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும்.